ஓம் சாந்தி. உள்நோக்கு முகமுடையவர் ஆவதினால் கிடைக்கும் நன்மைகள். 24/6/1971. ஏதாவது ஒரு புது கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கும் பொழுது எந்த அளவு சக்திசாலியான கண்டுபிடிப்பாக இருக்குமோ அந்த அளவு அண்டர் கிரவுண்டிலிருந்து கண்டுபிடிப்பார்கள். நாளுக்கு நாள் உங்கள் அனைவருடைய இந்த கண்டுபிடிப்பானது சக்திசாலியாக ஆகும். எவ்வாறு அவர்கள் அண்டர் கிரவுண்டு கண்டுபிடிப்பு செய்கிறார்களோ அவ்வாறே நீங்களும் கூட எந்த அளவு அண்டர் கிரவுண்டு, அதாவது உள்நோக்கு முகமுடையவர்களாக இருப்பீர்களோ அந்த அளவு புது புது கண்டுபிடிப்புகள் மற்றும் திட்டங்களை உருவாக்க முடியும். அண்டர் கிரவுண்டில் இருப்பதினால் ஒன்று, வாயுமண்டலத்தில் இருந்து தப்பித்து விடுவீர்கள். இரண்டாவது, ஏகாந்தமாக இருப்பதின் காரணத்தினால் சிந்தனை சக்தியும் அதிகரிக்கிறது. மூன்றாவது, எந்த ஒரு மாயையின் தடையிலிருந்தும் பாதுகாப்பாக இருப்பதற்கான சாதனம் ஆகிவிடுகிறது. தன்னை எப்பொழுதும் அண்டர் கிரவுண்டு, அதாவது உள்நோக்கு முகமுடையவர் ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். அண்டர் கிரவுண்டிலேயே அனைத்து காரியங்களும் நடைபெறுகின்றன. அவ்வாறே உள்நோக்கு முகமுடையவராக இருந்து கொண்டே காரியம் செய்ய முடியும். எந்த காரியமும் செய்ய முடியாது என்பது கிடையாது. அனைத்து காரியமும் செய்ய முடியும். ஆனால் உள்நோக்கு முகமுடையவராகி காரியம் செய்வதனால் ஒன்று, தடைகளிலிருந்து பாதுகாப்பு. இரண்டாவது, சமயத்தின் சிக்கனம். மூன்றாவது, எண்ணங்களின் சிக்கனமாகிவிடும். பயிற்சி உள்ளது அல்லவா? அவ்வப்போது அனுபவம் செய்கிறீர்கள். உள்நோக்கு முகமுடையவராகி பேசவும் செய்கிறீர்கள். ஆனால் வெளிநோக்கு முகத்தில் வரும்பொழுது கூட உள்நோக்கு முகமுடையவராகி மலர்ந்த முகம் உடையவராக கவர்ச்சிக்கக்கூடியவராக மூர்த்தியாகவும் இருப்பீர்கள். கர்மம் செய்து கொண்டே இந்த பயிற்சி செய்ய வேண்டும். எவ்வாறு ஸ்தூல காரியத்திற்கான நிகழ்ச்சியை உருவாக்குகிறீர்களோ அவ்வாறே தன்னுடைய புத்தியினுடைய காரியம் என்னென்ன மற்றும் புத்தி மூலம் என்னென்ன காரியம் செய்ய வேண்டும் என்ற நிகழ்ச்சியை உருவாக்குங்கள். யார் நிகழ்ச்சியை உருவாக்குவதற்கான பயிற்சியாளராக இருப்பார்களோ அவர்களுடைய ஒவ்வொரு காரியமும் சமயத்தில் வெற்றி அடைகிறது. இவ்விதமாக தன்னுடைய சூட்ச்ம காரியமும் உள்ளது. புத்தி ஒரு வினாடியில் எங்கிருந்து எங்கு வேண்டுமானாலும் சென்றுவிட்டு வர முடியும். காரியமும் மிக விஸ்தாரமான காரியம் ஆகும். எனவே எப்பொழுது நிகழ்ச்சியின் முன்னேற்பாடு செட் செய்கிறீர்களோ அப்பொழுதே சமயத்தின் சிக்கனம் மற்றும் வெற்றி அதிகமாக கிடைக்கும். இந்த நிகழ்ச்சியை இடையிடையே உருவாக்கி கொண்டு இருங்கள். ஆனால் சதா காலத்திற்காக உருவாக்குங்கள். எவ்வாறு ஸ்தூல காரியத்தை முன்னேற்பாடு செய்து செய்து பழக்கமானவர்களாக ஆகிவிட்டீர்களோ அவ்வாறே இதையும் பயிற்சி செய்ய செய்ய பழக்கமானவர்கள் ஆகிவிடுவீர்கள். இதற்காக குறிப்பாக நேரத்தை ஒதுக்குவதற்கான அவசியம் இல்லை. ஏதாவது ஸ்தூல காரியம் அதிகமாக புத்தியை ஈடுபடுத்தக்கூடிய காரியமாக இருந்தாலும் அதை செய்து கொண்டே தன்னுடைய இந்த நிகழ்ச்சியையும் செட் செய்ய முடியும். நிகழ்ச்சியை செட் செய்வதற்கு எவ்வளவு சமயமாகிறது? 1-2 நிமிடங்கள் கூட அதிகமே. இதையும் பயிற்சி செய்ய வேண்டும். அமிர்த வேளையில் தன்னுடைய புத்தியின் காரியத்தினுடைய நிகழ்ச்சியை முன்னரே செட் செய்ய வேண்டும். எவ்வாறு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுகிறது, பிறகு இன்ன காரியம் செய்யப்பட்டது மற்றும் எந்த அளவு நிறைவேறியது மற்றும் எந்த அளவு நிறைவேறவில்லை என்பதை சோதனை செய்யப்படுகிறது. இவ்விதமாக இந்த நிகழ்ச்சியையும் உருவாக்கிவிட்டு பிறகு இடையிடையில் சோதனை செய்யுங்கள். எவ்வளவு பெரிய மனிதர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் நிகழ்ச்சி இல்லாமல் எங்கும் செல்ல மாட்டார்கள். என்ன தோன்றியதோ அதை செய்துவிட்டோம் என்று நடக்க மாட்டார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு வினாடியிலும் நிகழ்ச்சி ஏற்பாடு ஆகி இருக்கும். நீங்களும் கூட சிரேஷ்ட ஆத்மாக்கள் ஆவீர்கள். எனவே நிகழ்ச்சியை செட் செய்ய வேண்டும். சிலருக்கு நிகழ்ச்சியை உருவாக்குவதற்கான முறை தெரிகிறது, சிலருக்கு தெரிவது இல்லை. ஸ்தூல காரியத்திலும் கூட அவ்வாறே உள்ளது. எவ்வளவு ஒருவருக்கு தன்னுடைய நிகழ்ச்சியை முன்னேற்பாடு செய்ய வருகிறதோ அவ்வளவே தன்னுடைய ஸ்திதியையும் செட் செய்வதற்கு வருகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். இல்லையெனில் நிகழ்ச்சியின் முன்னேற்பாடு செய்யாத காரணத்தினால் ஏற்ற இறக்கமான விஷயங்கள் வரும்பொழுது ஸ்திதியும் மேலும் கீழும் ஏறி இறங்குகிறது. செட் ஆவது இல்லை. நல்லது. தேங்க்ஸ் பாபா. ஓம் சாந்தி.